கண்மணி அன்போடு காதலன் பாட்டுக்கு ரூபாய் 2 கோடி கேட்ட இளையராஜாவுக்கு ரூபாய் 60 லட்சம் கொடுத்து இருக்காங்க மஞ்சுமல் பாய்ஸ் குழு. மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல கண்மணி அன்போடு காதலன் பாடலை பயன்படுத்தியதுக்காக இசைஞானி இளையராஜாவுக்கு தயாரிப்பு தரப்பு இழப்பீடு கொடுத்திருக்கதா தகவல் வெளிவந்திருக்கு பாருங்களேன். தமிழ் சினிமா ரசிகர்களை 1980-90 காலகட்டங்களில் தன்னுடைய இசையால கட்டி போட்டவர் தான் இளையராஜா. டைட்டில் கார்டில் இளையராஜாவின் பெயரை பார்த்துட்டு தியேட்டருக்கு வந்த ரசிகர்கள் நிறைய பேர் அந்த நாட்களில். புதுமுக இயக்குநர்கள் அநேகருக்கு வாய்ப்பு கொடுத்தவர் இளையராஜா என்றெல்லாம் கூட சொல்லுவாங்க. ரத்தினமே முத்தம் வைக்கவா, அதுக்காக பட்டணம் போய் வைக்கவா. இளையராஜாவின் பாடலுக்கு மவுசு குறையவே இல்லை. இதுக்கு சமீபத்தில் உதாரணமாக மஞ்சுமல் பாய்ஸ் என்ற மலையாள படம் தான் சொல்லணும். கமல்ஹாசன் நடிப்பில் இளையராஜா இசையில் 1991 குணா படத்தில் வெளியான கண்மணி அன்போடு காதலன் என்ற பாடல் இடம்பெற்றிருந்தது. சிதம்பரம் இயக்கத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. கடந்த பிப்ரவரி மாதம் வெளியான அந்த படம் 20 கோடி பட்ஜெட்டில் ரூபாய் 240 கோடி வசூல் பண்ணியிருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் படம் பெரிய அளவில் வெற்றி பெற முக்கிய காரணமே கண்டிப்பாக தமிழ் ரசிகர்கள் தான் சொல்லணும். மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை தியேட்டரில் போய் பார்த்து வசூலை அதிகரிக்க செஞ்சது தமிழ் ரசிகர்கள் தான். மஞ்சுமல் பாய்ஸில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான குணா படத்தில் வந்த கண்மணி அன்போடு காதலன் பாடலை பயன்படுத்தி இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வெளிவந்ததுக்கப்புறம் திரும்புகிற பக்கம் எல்லாம் கண்மணி அன்போடு காதலன் பாட்டு தான் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த பாடல் மறுபடியும் மக்களை ரீச் பண்ணியிருக்கு. இன்ஸ்டாகிராம் எல்லாம் கண்மணி அன்போடு காதலன் பாட்டு தான் போங்களேன், அந்த அளவுக்கு களை கட்டுச்சு. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா. கமல்ஹாசன் ஜானகி பாடிய கண்மணி அன்போடு காதலன் பாடல் என்னுடைய அனுமதி இல்லாமல் படத்தில் பயன்படுத்தியது தப்பு. அந்த பாடலை படத்திலிருந்து நீக்குங்க, இல்லைனா எனக்கு ரூபாய் 2 கோடி இழப்பீடு வழங்கணும் அப்படின்ட்டு மஞ்சுமல் பாய்ஸ் பட தயாரிப்பாளர்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்திருக்கிறாரு இளையராஜா. இந்நிலையில் மஞ்சுமல் பாய்ஸ் பட தயாரிப்பாளர்களான சௌபின் சாஹிர் மற்றும் ஷான் ஆண்டனி இவங்கெல்லாம் இளையராஜாவுக்கு 2 கோடி கொடுக்க முடியாது அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை நடத்தி 60 லட்சம் ரூபாய் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மஞ்சுமல் பாய்ஸ் குழுக்கு நோட்டீஸ் அனுப்பியதுக்கு சமூக வலைத்தளங்களில் பல பேர் இளையராஜாவை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. சம்பளம் வாங்கிட்டு தானே இசையமைச்சிருக்கீங்க, அந்த பாட்டு என்னோடதுன்னு அப்படின்ட்டு நீங்கள் எப்படி சொல்லலாம், இந்த வயசில் உங்களுக்கே இப்படிப்பட்ட பிடிவாதம் அப்படின்ட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த விவகாரம் பெரிய அளவில் போகாமல் இல்லை நீதிமன்றத்துக்கு போகாத அளவுக்கு இந்த டீம் பேச்சுவார்த்தையிலே முடிச்சிருக்காங்க. 60 lakhs கொடுக்கறதா ஒப்புதல் பண்ணி இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படியோ பிரச்சனை தீர்வு காணப்பட்டிருக்கு பிரச்சனை அப்படின்ட்டு அந்த படக்குழு இப்போ நிம்மதி அடைஞ்சு இருக்கிறாங்க. வல்லவன்